ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீடு சாப்பாடில் ஒரு பிரியாணி ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் பிரியாணி ரெசிபி பண்ண போகிறோம். எப்போயுமே நம்ம பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பாத்திரத்தில் இல்லை குக்கரில் இந்த மாதிரி நம்ம பிரியாணி பண்ணுவோம். ஆனால் அது செய்கிற முறை வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு முறையில் இருக்கும். நீங்கள் யாருக்காவது பிரியாணி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டீங்கன்னா இன்றைக்கி நம்ம பண்ண போகிற பிரியாணி மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கான ஒரு பிரியாணி இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பிரியாணி பாத்திரம் வச்சாச்சு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே இது போல் 3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 4. இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் புதினா மல்லித்தலை 2 சேர்த்து நம்ம கையில் எடுத்தோம்னா அரை கைப்பிடி இருக்கணும், அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம எப்போயும் வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த பிரியாணி மசாலா தான் இது. நம்ம சேனலில் இது வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். 3/4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன், அதையும் வதக்கிடலாம். அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி. தக்காளி போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1, 2, இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் அரை ஸ்பூன், 1/4 ஸ்பூன், இல்லைன்னா 1 ஸ்பூன் இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து சிக்கன் சேர்த்துருவோம். 1/2 கிலோ சிக்கன் நல்ல பெரிய பீஸாகவே எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பெரிய பீஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் கறி வந்து உடஞ்சி போகாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் பெரிய பீஸாகவே எடுத்துக்கோங்க. தேவையான உப்பு. சிக்கன் வந்து உப்பு போட்டு வதக்கி வேக வச்சா நல்லா உப்பு பிடிச்சிருக்கும் இல்லையா, அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா சிக்கன் வந்து தண்ணி விட்டு வேகிற அளவுக்கு கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துருவோம். இப்படி நம்ம வதக்குறதுலேயே பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்துடும். அடுத்து நம்ம பிரியாணியெல்லாம் வேக வைப்போம் இல்லையா, அப்போ நல்லா வெந்துடும். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். இந்த படியில் ஒரு படி பாசுமதி அரிசி, அதுக்கு தண்ணி சேர்த்துப்போம். இதில் 1/4 படி தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ அரிசி சேர்த்துருவோம். பாசுமதி அரிசியை ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. முன்னாடி வந்து சிக்கன் வேக வைக்கிறப்போ உப்பு போட்டோம். இப்போ ரைஸ் எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றிருக்கலாம், அதனால் பத்தாது, கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சரியாக இருந்துச்சுன்னா சேர்க்க வேணாம், பத்தாது அப்படின்னு இருந்துச்சுன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. சும்மா போட்டு கலந்து விடாமல் இந்த மாதிரி லைட்டாக ஒரு கிளறி மூடி வச்சிடலாம். இப்போ கொதிச்சு வேகட்டும், மூடி வச்சிடலாம். அந்த தண்ணி வற்றட்டும். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. கலந்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி சப்பாத்திக்கு மாவு பிசையும் இல்லையா, அது போல் பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவு உருண்டை கரெக்டாக இருக்கும் பாருங்கள். நம்ம கையில் இப்படி பிடிச்சா கரெக்டாக ஒரு கையில் பிடிக்கிற அளவுக்கு இருக்குது உருண்டை. அந்த அளவுக்கு மாவு எடுத்து நான் பிசைஞ்சிருக்கேன். இப்போ இதை சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி இதை அப்படியே பெருசாகவே தேய்ச்சிக்கலாம். நல்லா பெருசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ பெருசாக தேய்ச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பெருசாக தேய்ச்சிக்கோங்க. டேபிளில் தேய்ங்க, இல்லைன்னா அடுப்புக்கிட்ட திண்டு இருக்குள்ளேயே அதில் போட்டு இந்த மாதிரி பெருசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ நம்ம ரைஸுக்கு தண்ணி வற்றிருச்சான்னு பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணலாம்.
பாருங்கள் ஓரளவுக்கு தண்ணி வற்றிருச்சு. இன்னும் நல்லா தண்ணி வற்றட்டும். இப்போ வந்து பிரியாணி வந்து வெந்திருக்காது, வேகிறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். இருக்கிற தண்ணியெலாம் வற்றி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம், பார்த்து கிளறணும், அரிசி உடையாமல் கிளறி விடுங்க. இந்த இருக்கிற தண்ணியும் இன்னும் கொஞ்சம் வற்றட்டும், அப்படியே எடுத்து பார்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து ரைஸ் வந்து நல்லா வேகலை, இருந்தாலும் இந்த பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பக்குவத்துக்கு தான் வெந்திருக்கு. இப்போ நம்ம தம் வச்சுக்கலாம். தண்ணியை வந்து நல்லா ஃபுல்லாக வற்ற வச்சுருங்க. வற்ற வச்சதுக்கப்புறமா தான் நம்ம தம் வைக்கணும். இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா சப்பாத்தி, அதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இது போல் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நல்லா உங்களுக்கு அனல் வந்து நல்லா சூடு தாங்குற மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நல்ல அடி கனமாக இருக்கணும். அதே சமயம் நீங்கள் நான்ஸ்டிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்க கடாயில் நல்லா அடி கனமாக இருக்கிற கடாய் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு தடவி விட்டுக்கலாம். நல்லா ஃபுல்லாக தடவிடுங்க. தடவியாச்சு. சப்பாத்தியை இதில் வச்சிடலாம். நம்ம உருட்டணும் இல்லையா, அதையே வச்சுட்டு இப்படி 2ஆக வச்சு இப்படி விரிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கடாயில் இந்த சப்பாத்திக்கு மேலே நம்ம வேக வச்சோம் இல்லையா பிரியாணி, அதையே சேர்த்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ உங்கள் ரைஸ் ஒன்று கூட உடையவே உடையாது. அதே போல் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போயுமே சாப்பிடாத ஒரு டேஸ்ட் இதில் கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு மேலே அங்கங்கே கொஞ்சம் வெங்காயம் வச்சுக்கோங்க, பச்சை மிளகாயும் வச்சுக்கோங்க, ஒரு 2-3 பச்சை மிளகாய். இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா காரசாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சூட்டோட இது வேகிறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் லெமன், அங்கங்கே லெமனும் வச்சுக்கோங்க. அந்த லெமனோட மணமும் சேர்ந்து இருக்கிறப்போ அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லித்தலை தூவிடலாம். அவ்வளோதான், தூவியாச்சு. இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சதுமே இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா மூடிடுங்க. நல்லா ஈரமாவு தானே, அதனால் ஒட்டிக்கும், ஒன்றும் பயம்லாம் இல்லை. அப்படி ஒட்டலைன்னா இந்த மாதிரி அமுத்தி விடுங்க. இந்த மாதிரி அமுத்தி விட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். ஒரு 3 நிமிஷத்துக்கு வேகட்டும். மூடியெல்லாம் வைக்க தேவையில்லை, இப்படியே இருக்கட்டும். மூடி வச்சோம்னா என்ன ஆகும், மூடியில் இருக்க வந்து ஆவி இருப்பது அது தண்ணி வந்து மாவில் பட்டுச்சுன்னா ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆயிரும் மாவு. அதனால மூடியெல்லாம் வைக்க வேண்டாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு இது இப்படியே வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 3 நிமிஷம் கரெக்டாக டைம் வச்சுக்கோங்க, கரெக்டாக டைம் பார்த்துக்கோங்க. 3 நிமிஷம் இது வேகட்டும். நான் வந்து ஒரு தோசைக்கல் எடுத்திருக்கேன். இப்போது தோசைக்கல்லையும் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். எதுக்காக எண்ணெய் தடவுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இப்படி எண்ணெய் தடவுறோம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இந்த கடாய் மேலே தோசைக்கல்லை வச்சுட்டு இப்போ திருப்பிடலாம். இப்போ வச்சிடலாம். பொறுமையாக பண்ணுங்கள். நம்ம திருப்பி போடுறப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் திருப்பி போடுறதுக்கு. யாராவது ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் அந்த வெயிட் தாங்க முடியலைன்னா கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து இந்த தோசைக்கல் வந்து நம்ம சூடு இருக்காது இல்லையா, அதனால் இப்படி பிடிச்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த கல் சூடாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு திருப்பி போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதுவும் ஒரு 3 நிமிஷத்துக்கு வேகட்டும். 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் கூட வேகலாம். ஏன்னா 3 நிமிஷம் வெந்ததே நல்லா சப்பாத்தி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கலர் மாறாமல் தான் இருக்குது. 5 நிமிஷம் கூட வேக வச்சுக்கலாம். ஏன்னா அடியில் இருக்கிறது வந்தீங்கன்னா கொஞ்சம் மொந்தமாக இருக்கும். ஏன்னா அடியில் நல்லா ஒட்டி இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம எண்ணெய் தடவிட்டு கடாய் வச்சோம் பார்த்திங்களா, ஒரு அடி கூட பிடிக்கல பாருங்கள், அப்படியே இருக்குது, ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்குது பார்த்திங்களா, அதனால தான் நான் கத்தி வச்சுருக்கேன். இதில் சூடு இல்லைன்னா நம்ம கையிலே கூட பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பிரியாணி சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள், பிரியாணியில் இருந்த ஒரு தண்ணி கூட இல்லை. ரைஸும் பார்த்திங்கன்னா
அப்படியே ஒன்று கூட உடையாமல் அப்படியே முழுசாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் உங்கள் வீட்டில் சஸ்பென்ஸாக யாருக்காவது ஒரு பிரியாணி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு அவங்க முன்னாடி கொண்டு போய் வைங்க. எதிர்பார்க்காம அவங்க இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ பிரியாணி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சப்போ அவங்க முகத்தில் அவ்வளோ சந்தோஷமே, இதுக்குள்ளே பிரியாணியா அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரியாணியை செஞ்சு அவங்க முன்னாடி கொண்டு போய் வைங்க. ஆச்சரியத்தில் உங்களுக்கு நிறைய கிஃப்டாக வந்து சேரும். சூப்பரான ஒரு பிரியாணி இப்போ பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் யாருக்காவது ஒரு சர்ப்ரைஸாக ஒன்று செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி பிரியாணியை இந்த மாதிரி நம்ம ஒரு கோதுமை மாவுக்குள்ளே வச்சு அதை நீங்கள் ஒரு அப்படியே எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாமல் அவங்க எடுத்து சாப்பிட்றப்போ அவங்க வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு சாப்பிடுவாங்க இல்லையா, அது ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.